கோலமலர் பாவை கண்பாகிய என் அன்பேயோ நீலவர 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகமுன்னாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினிப் போக்குவனோ. சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய பிரபந்தம் திருவாய்மொழி முடியும் தருவாயில் வராகப் பெருமானை நான் அடைந்து விட்டபடியால் இனி ஒரு நாளும் அவனை விட்டுவிட மாட்டேன், அவன் திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொண்டு உஜ்ஜீவனமே அடையப் போகிறேன் என்று ஆனந்தமாக பாடுகிறார். அந்த வராகப் பெருமானை தரிசிக்கத்தான் திருவிடவெந்தை என்கிற திருத்தலத்துக்கு நாம் வந்துள்ளோம். இங்கு பகவான் வந்த சரித்திரம், 360 கன்னிகைகளை மணந்து கொண்டு நித்திய கல்யாண பெருமாளாக காட்சி கொடுக்கும் சரித்திரம் முதலானவற்றை பார்த்தோம். அதேபோல் மூலவர் லக்ஷ்மி வராக பெருமானையும் தரிசித்து கொண்டோம். அடுத்ததாக உற்சவமூர்த்தி அழகான வடிவத்தோடு காட்சி கொடுக்கிறார், அவரை தரிசித்து கொள்ளலாம். உற்சவருக்குத்தான் நித்திய கல்யாண பெருமாள் என்று திருநாமம். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு 4 கைகளோடு பெருமான் காட்சி அளிக்கிறார். வலது கையில் அபயஹஸ்தம், யாரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இடக்கையாலே தன்னுடைய திருவடிகள்தான் அனைவருக்கும் புகழ், அசரண்ய சரண்யன், வேறு கதி இல்லாமல் வேறு புகழில்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் நான் தான் புகழாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளுகிறார் பகவான். இப்படி அழகான வடிவத்தில் கல்யாணத்துக்கு தயாரான நிலையில் பகவான் இருக்கிறார். அவருடைய திருமேனியில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், கல்யாணம் மாப்பிள்ளை என்று சொன்னாலே கண்ணிலும் கன்னத்திலும் மையிடுவார்கள் அல்லவா, இந்த பெருமானுக்கும் எப்போதும் வலது கன்னத்தில் மை பொட்டு வைக்கப்பட்டிருக்கும். இந்த பொட்டு செயற்கையாக வெளியே மையிடுவது மட்டும் அல்ல, அவருடைய திருமேனியிலேயே இயற்கையாக அந்த பொட்டுக்கான ஒரு வடு, அந்த மை இருக்கிறது. அதோடு கூடத்தான் பகவான் இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். அன்றைக்கு ரிஷி காலவருடைய 360 பெண்களையும் தான் மணந்து கொண்டார். அதற்கு ஸ்மாரகமாக இன்றைக்கும் பெருமான் தினமும் கல்யாண உற்சவத்தை கொண்டாடுகிறார். இந்த ஸ்தலமே ஒரு பிரார்த்தனைக்கான ஸ்தலமான விளங்குகிறது. யாருக்காவது திருமணம் ஆகவில்லை என்றால் இங்கு சென்று பகவானிடத்திலே வேண்டிக் கொண்டு அர்ச்சக சுவாமிகள் மாலை வழங்குவார்கள். அந்த மாலையை அணிந்து கொண்டு அந்த பெருமானை பிரதட்சிணமாக பலமுறை வர வேண்டும். வந்த பிறகு வீட்டுக்கு போய் அந்த மாலையை பத்திரமா வச்சுக்கணும். வெகு விரைவில் வராகப் பெருமான் நித்திய கல்யாண பெருமானுடைய அனுகிரகத்தாலே கல்யாணமும் நடக்கிறது. நடந்து முடிந்த பிறகு அந்த மாலையை கணவனும் மனைவியும் சேர்ந்து வந்து இந்த ஊருக்கான ஸ்தல விருட்சம் புன்னை மரம் இருக்கிறது, அந்த புன்னை மரத்துக்கு அடியிலே சேர்க்கிறார்கள். இது இந்த ஊரிலே நடக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இன்றளவும் பகவான் அனைவருக்கும் அருள் செய்து தான் எப்படி நித்திய கல்யாணம் செய்கிறாரோ நமக்கும் ஒரு முறை கல்யாணம், நமக்கு நித்திய கல்யாணம் எல்லாம் முடியாது, ஒரு முறை நமக்கும் திருமணம் நடப்பதற்கான அனுகிரகத்தை பகவான் செய்கிறார். நித்திய கல்யாணம் என்பது ஒரு பெண்ணை பகவான் மணந்து கொள்வது கல்யாணம்னு சொல்லுகிறோம் அல்லவா, அது கணவன் மனைவிக்கு உலகத்தில் நடக்கிற கல்யாணம் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், எங்கேயான வருஷம் முழுக்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? தினமும் தினமும் கல்யாணம் யாருக்காவது நடக்குமா என்றால் அதன் மூலம் மறைமுகமாக பகவான் ஒன்று காட்டுகிறார். இந்த 360 பெண்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பெண்கள் நினைக்க வேண்டாம், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஜீவாத்மா, நாமும் ஒரு ஜீவாத்மா, நாமும் வைகுந்தத்தை அடைய வேண்டும் என்றால் பகவானோடு நமக்கும் திருமணம் நடக்கிறது என்றுதான் பொருள். கழுத்திலே மங்களசூத்திரம் தாலி கற்றாலோ இல்லையோ, அதை போல நமக்கு மங்களசூத்திரம் எது என்றால் 8 எழுத்து மந்திரமான திருமந்திரம். அந்த திருமந்திரம் என்கிற மங்களசூத்திரத்தை நம் கழுத்திலே கட்டி இந்த ஜீவாத்மாவை பகவான் திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறாராம். அது தினமும் நடக்குமோ இல்லையோ, தினமும் எத்தனையோ பக்தர்கள் அவனிடத்தில் சரணாகதி செய்ய போகிறார்கள். அத்தனை பேரையும் பகவான் கல்யாணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். விமானமும் கல்யாண விமானம், மங்களமான விமானம், பகவானுடைய காட்சியும் பெற்றுக் கொடுக்கிறது, அவனுடைய அருளையும் பெற்றுக் கொடுக்கிறது. அந்த கல்யாண விமானத்துக்கடியில் தான் அழகான நித்திய கல்யாண பெருமாள் காட்சி அளிக்கிறார். கல்யாணம் செய்து கொண்டு எப்படி இருக்கணும்னால் கிருஹஸ்தனாக இருக்க வேண்டும். 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி, கிருஹஸ்தன், சந்நியாசி, வானப்பிரஸ்தன்னு சொல்றோம் இல்லையோ, இந்த 4க்குள்ளே கிருஹஸ்தாசிரமத்துக்குத்தான் சிறப்பு உண்டு. ராமாயணத்தில் பரதன் ராமனை பார்த்து சொல்லுகிறார். பல இடங்கள் உபதேசம் மனுஸ்மிருதியில கூட சொல்லப்படுகிறது. சதுர்ணாம் ஆசிரமாணாம் ஹி கார்ஹஸ்தியம் சிரேஷ்டம் ஆசிரமம் ஆகுர் தர்மஜ்ஞ தர்மஜ்ஞாஹ தம் கதம் தியக்தும் அர்ஹசி. 4 ஆசிரமங்களுக்குள்ளே கிரகஸ்தாசிரமம் தான் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறதாம்.
ஏன்னா பிரம்மச்சாரியும் பணம் சம்பாதிக்க முடியாது, சன்னியாசியும் பணம் சம்பாதிக்க முடியாது, வானப்பிரஸ்தனும் பணம் வச்சுக்க முடியாது. அப்ப இவர்கள் அனைவரையும் தாங்கக்கூடிய பொறுப்பு கிரகஸ்தனுக்குத்தானே. இவர் தான் பணம் சம்பாதிக்க முடியும். இவருடைய செல்வத்தை கொண்டுதான் மற்றவர்களுக்கு பிக்ஷையிட்டு உணவளித்து வாழ வைக்க வேண்டும். அந்த பெரிய பொறுப்பு இருக்கிறபடியால கிரகஸ்தாசிரமத்தும் உயர்ந்ததுன்னு தெரிவிப்பார்கள். அந்த ஆசிரமத்தில் எப்போதும் இருக்கக்கூடியவர் நித்திய கல்யாண பெருமாளாக இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். அடுத்தது தாயார் சன்னதிக்கு சென்றோம் என்றால் கோமளவல்லி தாயார் என்றும், அதே போல அகிலவல்லி தாயார் என்று பிராட்டிக்கு இந்த இடத்துல திருநாமம். கோமளவல்லி ரொம்ப அழகான, கோமளம்னா மிருதுவானது, மென்மையானது, புதுசானது, பசுமையானதுன்னு பொருள். வள்ளி அப்படின்னா கொடி. தாயார் ரொம்ப மெல்லிசா இருக்காளோ இல்லையோ, கொடி போன்று இருக்கிறாள். கொடி என்பது எப்பவுமே தானாக வளரவே வளராது, தானாக நிற்க முடியாதல்லவா. ஏதோ ஒரு கொம்பு, ஒரு குச்சியோ மரமோ வேண்டும். அந்த மரம் நன்னா திருடமா இருந்ததுன்னா அதை சுத்தி சுத்தி பின்னி பிணைந்து வளரும் அல்லவா கொடி. அதை போலத்தான் பிராட்டியும். அவளுக்கு எவ்வளவு அழகு, பெருமை அனைத்தும் இருந்தாலும் தனியாக பிராட்டி இருப்பதில்லை. பகவான் தான் மரம். அந்த பகவான் என்கிற மரத்தோடு பின்னி பிணைந்து அழகாக வளர்ந்திருக்கிறாள் பிராட்டி. அதனால கோமளவல்லி தாயார்னு திருநாமம். அகிலவல்லி, உலகத்தை அனைத்தையுமே தனக்கு சொத்தாக கொண்டவள், அனைத்தையும் தன்னுடையதாக கொண்டவள். பகவானே அவளுடையவன் தானே. நாம் எல்லாரும் அவளுக்கு குழந்தைகளானபடியால் அவளுக்கு சொத்து, பகவான் அவளுக்கு கணவனானபடியாலே தோற்று போய் அவளுக்கு சொத்து. ரெண்டு பேரையும் தான் ஆட்சி செய்து கொண்டு வருகிறாள். அப்படிப்பட்ட கோமளவல்லி தாயாரையும் இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். பெண்ணை மரத்தையும் தரிசித்துக் கொண்டோம். இந்த பெருமானிடத்தில் ரொம்ப பக்தியுடைய ஒரு மன்னன், பக்கத்துல மாமல்லபுரம் இருக்கே, மாமல்லபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட 12-15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரம் தினமும் நடந்து வந்து தரிசித்து விட்டு சென்று கொண்டிருந்தானாம் ஒரு மன்னன். அவனிடத்தில் இருந்த அன்பின் காரணமாக, நீ இவ்வளவு தூரம் தினமும் அலைய வேண்டாம், உனக்காக நானே அங்கு வருகிறேன் என்று பெருமான் முடிவெடுத்து திருவலவெந்தை என்று மகாபலிபுரத்திலேயே ஒரு கோவில் இருக்கு. இது திரு இடவெந்தை, இடப்பக்கத்தில் பகவான் மகாலட்சுமியை வைத்துக் கொண்டிருக்கிறார். திருவலவெந்தைக்கு போனேன்னா வலது மடியில், இதுக்கு அப்படியே மிரர் இமேஜ் எடுங்கோ. இங்க இருக்கிற பெருமாள் அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்தினா எழுத்த பக்கம் வருமோ இல்லையோ, அதை போல வலது மடியிலே மகாலட்சுமி பூதேவி தாயாரை வைத்துக் கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். அது அந்த பக்தனுக்காக இங்கிருந்து அங்கு போய் பகவான் காட்சி அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு இருக்கக்கூடிய மகாத்மியம். இந்த ஊரை பற்றி திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தில் 2ஆம் பத்து 7ஆம் திருமொழியிலே 10 பாசுரங்கள் பாடுகிறார். ரொம்ப அற்புதமான பாசுரங்கள், ஆழமான கருத்துடைய பாசுரங்கள். ரொம்ப முதல்ல சந்தர்ப்பம் என்னன்னு சொல்லுகிறேன். பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம், அதற்கு மேல உள்ளுரை பொருள் கருத்தென்னு புரிந்து கொள்ளலாம். திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதனில் பிறந்த அவளும் நின் ஆகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையம் கண்ணி கொல்லியம் பாவை சொல்லு நின் ஆழ்தயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்தை எந்த பிரானே என்று ஆழ்வாருடைய பாசுரம். மறுபடியும் திருமங்கையாழ்வார் ஆணாக பாசுரம் பாடவில்லை. எப்பவுமே ஞானம் நிறைய இருந்து மனசுல வலிமையோடு இருந்தா ஆழ்வார் ஆணாக பாசுரம் பாடுவார். இந்த ஊர்லேயே ஆழ்வாருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. திருவங்கையாழ்வாரை சேவிக்க போனோம்னா வலது கையில பெரிய வாழ், இடது கையில கேடயம், நடுவில் மார்பில் சாத்தி கொண்டு தோல்ல சாத்தி கொண்டு வேல், இது அனைத்தோடும் திருவங்கையாழ்வாரை சேவிக்கலாம். ஆனால் அவர் பாசுரத்தை இப்போ சொல்கிறேன், அவர் நிற்கிற நிலைக்கும் அவர் பாடின பாட்டுக்கு சம்பந்தமே இருக்காது. நிற்பது நல்ல ஆண் தன்மையோடு, கர்வத்தோடு, தைரியத்தோடு, ஆயுதங்களை ஏந்தி நிற்கிறாரோ இல்லையோ, அப்படியே உருகி போய் நீர்பண்டமாக பகவானிடத்தில் இருக்கிற காதலாலே என்ன செய்வதென்று தெரியாமல் மயக்கமடைந்து கிடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பாசுரம் பாடுகிறார். அந்த திருமங்கையாழ்வார் இப்ப இருக்கிற நிலை என்ன? பரகால நாயகி, ஒரு பெண் பாவனையிலே இருக்கிறாள். அந்த பெண்ணு பகவானேதான் கதி, அவனை விட்டால் எனக்கு வேறு கணவன் கிடையாது, நாயகன் கிடையாது என்கிற உறுதியோடு இருக்கிறாள். ஆனால் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்வதற்கு பகவான் என்றும் வரவில்லை. இந்த தாயார் என்ன பண்ண, அந்த பெண்ணுக்கு ஒரு தாய் இருப்பாளோ இல்லையோ, அந்த தாய் என்ன ஒரு திட்டம் போடுறாளாம், நம் பெண்ணுக்கு எப்படியான அந்த பிள்ளை நடத்துல இருக்கிற காதலை மறக்கடிக்க வேண்டும். எப்படி மறக்கடிக்கலாம்னா, ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண்ணு காதலிக்கிறாள்னு வச்சுங்களேன், அந்த ஆணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது, வேறு ஒரு மனைவி இருக்கிறாள்னு தெரிஞ்சா இந்த பெண்ணு ஆசையை விட்டு விடுவாள் அல்லவா என்று நினைத்து கொண்டு இந்த தாய் என்ன பண்ணா, பெண்ணே போய் திருவிடவெந்தைக்கு போ, அங்க பெருமானை தரிசித்து விட்டு வான்னு அனுப்பிச்சாலாம். சரின்னு இந்த பெண்ணு போன உடனே திருவிடவெந்தையில் மடியிலேயே பெருமாள் பூதேவி தாயாரை வச்சுருக்காரோ இல்லையோ, பார்த்த உடனே திருமங்கையாழ்வார் பரகால நாய்க்கு காதல் போய்விடும்
என்று தாயார் கணக்கிட்டாள். போன ஆழ்வார் பரகால நாயகி திரும்ப வீட்டுக்கு வந்தாளா, தைரியமாக சிரிச்சுட்டே வந்தாளாம். போகும்போது அழுகையோடு போனா இவர் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா சந்தேகமாக இருக்கேன்னு அழுகையோடு போனாளா, திரும்ப வரும்போது தைரியமாக வந்தாளாம். தாயே ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக பகவான் எனக்கு அனுகிரகிப்பார்னு உறுதி வந்து விட்டதுன்னு சொன்னா அந்த பெண். இவளுக்கு புரியவே இல்லை. அவர் கல்யாணம் எடுத்து பண்ணி அவர் வேண்டாம் விட்டுடு மறந்து விடுன்னு சொன்னால், ஐயோ கல்யாணம் ஆனதுனால்தான் சொல்கிறேன், கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று பெண்ணு சொன்னாலாம். எப்படி சொல்லுகிறாயினால், அந்த மனைவி யார் பார்த்தாயா, மகாலட்சுமி தாயார் எப்போ மடியில் இருக்கிறாளோ, பூதேவி தாயார் எப்போது உள்ளத்தில் இருக்கிறாளோ, கண்டிப்பா தாயார் பார்த்து என்னையும் பகவானையும் சேர்த்து வைத்து விடுவாள், எனக்கு சந்தேகமே இல்லை என்று சொன்னாலாம் பெண். அதைத்தான் பாசுரத்தில் பாடுகிறாள். திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும், கடலிலே பிறந்த அமுதாக மகாலட்சுமி தாயார் பிறந்தாளோ இல்லையோ, அவளும் நின் ஆகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால். அந்த பெண்ணுக்கு உன் திருமார்பல மகாலட்சுமி இருக்கிறத பார்த்த உடனே ஆசை போய்விடும் என்று நினைத்தேன். இவளுக்கு இன்னும் ஆசை விடலையே, ஆசை வளர்ந்து விட்டது, உறுதி பிறந்து விட்டது, கண்டிப்பாக பகவான் ஏற்றுக்கொண்டு விடுவார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாள். ஆனால் நீ வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய். அவளை பற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஏர்வண்ண வெண்பேத என் சொல் கேளால் குவளையம் கண்ணி கொல்லியம் பாவை நின் தாழ் நயந்திருந்த இவளை, உன்னுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டு வேறு சிந்தனையே இல்லாமல் வேறு புகழ் இல்லை என்று இருக்கிறாளே இவளை உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்த பிரானே என்று அந்த தாயார் தன்னுடைய பெண்ணுக்காக பகவானிடத்தில் கேள்வி கேட்கிறாளாம். பெண்ணை பகவானை இவளுடைய மனசில் என்ன வேணாலும் இருக்கட்டும், உன்னை இடத்துல எவ்வளவு ஆசை வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது முக்கியம் அல்ல, அது எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. உன் மனத்தால் என்ன நினைந்திருந்தாய், இந்த பெண்ணை பற்றி உனக்கு அபிப்பிராயம் என்ன, உன்னுடைய திருவுள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கிறது என்று சொல்லு. ஏன்னா எப்பவுமே நம்முடைய எண்ணத்தை வைத்து நமக்கு உஜ்ஜீவனமே கிடையாது. இதுதான் கருத்துன்னு தெரிவிக்கிறேன். இந்த இடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, சாமி இந்த பெண்ணுக்கு இவ்வளவு காதல் இருக்கே, அப்போ கண்டிப்பாக பகவான் கிடைத்து விடுவார்னு சொல்ல முடியாது. அவர் மனதில் இந்த பெண்ணை பற்றி என்ன எண்ணம் இருக்கிறதுன்னு தெரியணும். அவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால்தான் இவளுக்கு மோட்சம் கிடைக்கும், அவனை கணவனாக அடைய முடியுமே தவிர நம்முடைய எண்ணத்தால் எதுவும் கிடைக்காது. இந்த பாசுரம் இருக்கோ இல்லையோ, இந்த பாசுரத்தை எடுத்துத்தான் பிள்ளை உலகாரியன் என்கிற ஒரு ஆச்சாரியன் அவர் தெரிவிக்கிறார். பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவுன்னு சொல்றார். பேருனா நாம் அடையப்போகிற ஒரு பெரிய வாழ்வு இருக்கே, வைகுந்தத்தை அடைந்து பகவானை திருமணம் செய்து கொண்டு அவரோடு ஆனந்தமாக இருக்க போகிறோமோ இல்லையோ, அதுக்கு காரணம் என்ன, நாம் பண்ணுற முயற்சியா, நான் செய்கிற எண்ணமா, பக்தியா எதுன்னு கேட்டால் எதுவும் கிடையாது. அவன் நினைவு பேற்றுக்கு உபாயம், நான் அடையப்போகிற இலக்குக்கு வழி என்ன, எது எனக்கு அந்த ஒரு இலக்கை பெற்றுக் கொடுக்கும் என்றால் நம்முடைய சிந்தனை அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய பேச்சு உபன்யாசம் ஸ்தோத்திரம் கேள்வி எதுவும் அல்ல. அவன் நினைவு, அவன் மனதில் நம்மை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறானோ அது நல்ல எண்ணமாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும். அவன் நம்மிடத்துல நல்ல அபிப்பிராயம் வைக்காவிட்டால் கிடைக்காது. அப்போ எல்லாவற்றுக்கும் மோட்சம் அடைவதற்கும் சரி, இந்த உலகத்தில் சில பயன்களை அடைவதற்கும் சரி, அந்த பகவானுடைய எண்ணம் தான் முக்கியம் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறாராம். நாமும் சரணாகதி தானே பண்ணுறோம், நான் எந்த முயற்சியும் செய்யவில்லை, உன்னுடைய கருணையால் எனக்கு மோட்சம் கொடு. அப்போ நாம் கைங்கரியமே பண்ண வேண்டாமா, நாளையிலேருந்து பகவான் கோயிலுக்கு போக வேண்டாமா, பூ தொடுக்க வேண்டாமா, பெருக்கி துடைக்க வேண்டாமா, கோலம் போட வேண்டாமா, ஒன்றும் பண்ண வேண்டாமானால் இது எல்லாம் அன்பின் வெளிப்பாடாக செய்கிறோம். அவர் மோட்சம் கொடுப்பதற்காக இதை செய்யவில்லை, கொடுக்கிறேன் என்று கருணையால சொல்லிவிட்டார் அல்லவா. என்னை போன்ற ஒரு தாழ்ந்த ஆத்மாவையும் தான் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி எப்படி வெளிப்படுத்துறது, என்னுடைய ஆசை எப்படி வெளிப்படுத்துவது, அதற்காக கைங்கரியங்களை செய்கிறோம். மோட்சம் கொடுப்பது பகவானுடைய கருணை, கைங்கரியம் செய்வது நம்முடைய அன்பு. இதுக்காக அது என்பது கிடையாது, அது அவர் செய்வது, இது நாம் செய்வது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நித்திய கல்யாண பெருமாள் கோமளவல்லி தாயாரோடு இந்த இடத்திலே காட்சி கொடுத்து இந்த தத்துவத்தை நமக்கு ஆழ்வார் மூலம் புரிய வைக்கிறார். இந்த திவ்யதேசத்தையும் சேவித்துக் கொண்டு அடுத்த திருத்தலத்தை நோக்கி நகர்வோம்.